ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீனான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அப்படி வந்து ரொம்பவே வருத்தமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே ராகவ் போகிறாங்க. ராகவ் போனது இன்ஸ்பெக்டர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அபியோட ஹஸ்பண்ட். கண்டிப்பாக அபி இப்படிப்பட்ட வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யார் எப்படிப்பட்ட வேலை செஞ்சுருப்பாங்க, யார் எப்படிப்பட்ட வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க, இது எல்லாமே எங்களுக்கும் தெரியும். பொட்டிக்கில் இப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. ஒரு வார்த்தை வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்லியிருக்கணும். அது பண்ணாமல் அவங்களாவே ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சா அது யாரோட தப்பு? அவங்களுக்கு கண்டிப்பா வந்து எஃப்ஐஆர் போட்டு நாங்க கேஸ் ஃபைல் பண்ண போறோம். நாளைக்கு 2 நாள் வந்து கவர்மெண்ட் லீவு, அதனால பண்ண முடியாது. ஆனா நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல போய் தான் பேசணும்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளுங்க. அப்படி பண்ண இருக்க மாட்டா. அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. அவங்க சூழ்நிலை அவங்க முன்னேறணுன்றதுக்காக இப்படிப்பட்ட தப்பு எல்லாமே இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. இதை வந்து சரி பண்ணணுன்றதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே பயங்கர வருத்தத்துல வந்து ராகவ் வந்து இருக்காங்க. நேரா அபி கிட்ட போயிட்டு, அபி எதுக்காகமா நீ இப்படி பண்ண, என்கிட்ட சொல்லியிருந்தா கூட இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நான் சொல்லியிருப்பேன்ல, ஏன் இப்படி பண்ண சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே எனக்கு வந்து வேற வழி தெரியல, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்க, அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். எதுக்காக தேவையில்லாத இன்க்ரீஸ் எல்லாம் பண்ணணுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். என்ன மன்னிச்சிடுங்க, உங்ககிட்ட உண்மையை மறைக்கணும்னு நான் நினைக்கலன்னு சொல்லிட்டு அபி வந்து ராகவோட கையை பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க.